என்னை சுற்றிலும் ஆமாம் சத்திய கோடு இட்டு இந்த சத்திய கோட்டுக்குள்ளே நிக்க வைத்து விட்டார்கள். இந்த பாவிகள் என்னடா சத்திரியனுக்கு பிறந்தவனான். அசைத்த வார்த்தையில் நான் ஈடுபட மாட்டேன். சத்திரியன் மார்பதண்டா காட்டுவேன், முதுக காட்ட மாட்டேன். எப்போ நீங்க சத்திய கோடு இட்டு இந்த சத்திய கோட்டுக்குள்ளே என்ன நிறுத்தினீங்களோ உங்களை சும்மா விட மாட்டேன்டா. இந்த சத்திய கோட்டுக்குள்ள நின்று உங்களை அடிக்கிறேன் பார், மடிக்கிறேன் பார், உங்களை மடிக்க செய்கிறேன். இந்த சேனைகளை மடிக்கிற பாக்குறியா? வாடா பார்க்கலாம். வாடா, உங்களை விடமாட்டேன். இந்த சத்திய கோட்டுக்குள்ள இருந்து உங்களை மடிக்கிறேன் பார். சைந்தவா, துச்சாசனா, துரோணா, ஜல்லியா, கர்ணா, என்னடா உங்களை விடுவேனா? செய்ய போறேன், கொல்லுகிறேன் பார். அப்படியா? பாக்கலாம்டா. ஆனா சத்திய கோட்டுக்குள்ள உங்களை கொல்லுகிறேன். சத்திய கோட்டுக்குள்ள உங்களை கொல்லுகிறேன். சத்திய கோட்டுக்குள்ள உங்களை கொல்லுகிறேன். சத்திய கோட்டுக்குள்ள உங்களை கொல்லுகிறேன். ஐயோ ஐயோ சத்திய கோட்டுக்குள்ளே இருந்தோம். அனைவரையும் அடியடி என்று அடிக்கிறார். உண்மைதான். அடிக்கிறானே முதலிலே அந்த அடிக்கிற கையே அவன் கரத்தை முதலே வலது கரத்தை சகுனி மாமா. யாரு வாங்குது ஓட முதல்ல? சகுனி மாமா முதல்ல யாரு வாங்குது? ப்ரோனர் நாட்டார் முதல் வாங்கினேன்னு எடுத்தேடி போயிட்டு அந்த வலது கரத்தை முடிச்சு அற பிராமணன் அதை செய்யக்கூடாது எல்லாம் சொல்லாத ஓத வாங்கணுமா? பேட்டி வச்சானா யாரோ அடித்தாலும் ரத்த விழத்தை பார்க்க எனக்கு பயமா இருக்குப்பா. வைத்தனா ஓ நான் சொல்கிறேன், கவலை பய வேண்டாம். இரியா நீதான் இருக்கணும், நீதான் இருக்கணும். நாட்டம் வைக்க வேண்டுமா? ஆமா. அருகிறேன் பார், வலதுகரம் அருகிறேன் பார், வலதுகரம் அருகிறேன் பார். எப்போது என்னை அடித்தாரோ வலது கரம் அவன் வலது கரத்தை வெட்டி துண்டாக்கி விட்டேன். அடிச்சிட்டியா? ஆமா. கண்ணேடி பார்த்தது அம்மா என்னமா எகிரி அடிச்சது. கையால தானே எவ்வளவு பேர் அடிச்சது. போடு போடு அடி வாவிந்தோ கண்ணா மானி பண்ணா என்னை காக்க ஓடி வருவா. கண்ணா மானி
என் வலது கரத்தை பாவிகள் வெட்டி விட்டாரே டேய், அவன் எங்க ஆட்ட மாட்டு ஓடி போய் அவன் ஏன்டா டேய் என் வலது கரம் போனாலும் உங்களை என்ன செய்ய தெரியுமா? என்ன செய்ய? அட வலக்கரம் போனாலும் கிழக்கரம் போனாலும் கரத்தினால் உங்களை எவ்வளவு சன சேர்த்து கொண்டு ஐயா வலதுகரம் போனாலும் வலதுகார் தாத்த இடது கரத்திலே இடது கரத்தினால் சும்மா என்ன அடிக்கிறான் அந்த பையன் யார ஒண்ணு தெரியுமா? எப்படி? அங்கதான் சாதிபதி கர்ணன் கர்ணனை விடுத்து வெட்டுதையா வெட்டு என்பார் இடதுகரம் வெட்டு என்பார் அவள் இடது கரத்தையும் வெட்டி விட்டேன். இந்த கைதனை நான் அடித்து விட்டது. உன்னை கலாச்சாரியானா போடுறேன் போ போடுறா மாமா ஆதி மூல என்று உன்னை மாமா ஆதி மூல மாமா மாமா என்னை இரு கரத்தை வெட்டி விட்டார்களே பாவிகள். மாமா எந்த ஆட்டு சூத்துல தலை விட்டுங்க மாமா மூலம் என்று பன்னால் புகம் பரந்தாமலே காக்க என்னை வருவார் ஐயா காக்க என்னை காக்க பாவிகளா நீங்களும் பிள்ளைகளை பெற்றவர் தானடா? பாப்பா அடிக்கும் போது தெரியலையா? அனைத்து உதத்தாயே அனைவரையும் தொல்லை கூட தாயே அப்போது தெரியவில்லையா? அறிவற்றவர்களே ஈழப்பிறவிகளே இப்பேற்பட்ட செயல செய்யலாமடா மாமா என்னை காக்கவ நீதான் வேண்டும். அறிவற்றவர்களே என்னுடைய இரண்டு உன்னால எல்லாம் செய்ய முடியும். இருக்கார போனாலும் பாப்பா என்னடா தக்கை மேய்ச்சிட்ட மாதிரி இருக்கிற பாப்பா இருக்கார போனாலும்
ஏய் தைரியமாராயிரே ஓ இவன் கரங்களை வெட்டியும் இந்த இரு காலினாலே எட்டி 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 வைக்கிறான் ஒதுக்கிறானே. அதனாலே கல்யா முதலிலே இவன் வலது காலை வெட்ட வேண்டும் நீ என்ன பண்ற நீ சென்று அந்த வலது பார்த்த ஒரே வெட்ட வெட்டு வேட்டி பாரு ஆ. அதுக்கு பாரு ஏய், வெட்டி நண்பா வலது காலை வெட்டி நண்பா. மாமா இந்த பாவிகள் என்னை இப்பேற்பட்ட கொடுமை செய்கிறார்கள். எங்கடா கொடுமை? டேய். கொடுமை. என்னடா கொடுமை? மாமா, இந்த பாவிகள் இப்பேற்பட்ட கொடுமை செய்கிறார்களே மாமா, நான் என்ன செய்வேன் மாமா? மாமா 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 கூடுங்க வாடா தம்பிங்க மாமா ஆளிலை மேல் நித்தாயோ உனக்கு என் மாமா கண்ணா நித்தாயோ உனக்கு என் மாமா கண்ணா வந்தாரே இதுக்கு மேல உன்னை விட்டு வைக்க விட்டு வைக்க கூடாது. கூடாது சாவ போறேன்னா துட்டு வேஸ்டா ஒய்யா வெட்டி நாட்டு மக்கள் பணம் கொடுத்து வச்சுக்கா அவங்கள வெட்டு ஒரே வச்சா ஆமா சாவ போது பணத்தை தான் கொடுத்துருக்கா ஏய் அருமை வச்சதெல்லாம் ஏய் கேட்க வரவில்லையா மாமா? ஏய் ஆளிலை மேல் நித்தாயோ உனக்கு என் மாமா கண்ணா ஆளிலை மேல் நித்தாயோ உனக்கு அட பாவிகளா ஆளிலை மேல் நித்தாயோ உனக்கு என் மாமா கண்ணா என்னடா பண்ண போறா இரண்டு கரத்தையும் ஆமா ஒரு காலையும் ஆமா.
வெட்டுனீங்களே வெட்டிட்டோம். அட மூணு கட்டவனே இந்த ஒரு பாலகுது. என் பெரியப்பா உன்னை கைது மேல ஏத்தடா கைது ஏய் அதெல்லாம் ஏத்துட்டா. உன்னை எவ்வளவு உதவ வச்சே பாப்பான் டேய் எவ்வளவு அடித்து உதைத்து ஒரு ஏண்டா? கரங்களை வெட்டியும் ஏண்டா பாப்பா? நாடகங்களா டேய்? இங்க வாங்க உன்னாண்டியா 105 பேர் குரு வில் குரு கத்துக்குனாங்க ஆமாடா. டேய் குரு அட மூஞ்ச பாரு நல்லா எப்படி இருக்குது டேய் பாடாடியா ஏய் விட்டாச்சுனா. வா இதுக்கு மேல விட்டவே கூடாது. விடக்கூடாது. விடவே கூடாது. நீ சென்று சென்று. அதை எடுத்து பார்த்தாரா. டேய் நான் சொன்னா இருப்பனா அட பலபாதம் போனாலும் ஜிலபாத மூஞ்சி அப்படி காட்டுற ஆரோக்கியம் அப்படி நின்னுறீங்க கிட்ட வா பாபார பையா கிட்ட வாடா டேய் நீ தகிரிமானம் தானே என்னடா? ஏச்சி இப்படி வாடா இங்க வந்துடா போய் நில்லுங்க போங்க. எப்படி வராம பாரு நீ தகிரிமானம் தானே டேய் பூணுல ஏடா மாட்டீங்க அந்த பூணுல அர்த்தம் தான் காமிச்சான் ஏண்டா ஏய் அது எங்க சாமாத்துடா. டேய் கம்பெனி டேய் பாத்து சாமாத்தி காரி பூஜை மேல போடுங்க ஏய் எங்க கைக்கு வா போடுவோம். ஆமா பொம்னாட்டி பொடி வாத்தவன் பொம்னாட்டி திறன்னவன் டேய் ஜாதி குலம் தெரியாதவன் ஏறா ஜாதி குலம் தெரியாது. ஒண்ணு கூட வச்சது கிடையாது வீண் வார்த்தை வேணாம் டேய். மச்சான் சாவ போறவன். ஆமா இவனை விட்டு வைக்க பேச கூட கூடாது. உன்னை விடுவானா என்னடா? அட வலப்பத போனால ஜிலபாத தள்ளுங்க வலவல போனால வலப்பத போனால ஜிலபாத தள்ளுங்க அட வலப்பத போனால ஐயோ. ஐயோ 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 விட்டாச்சுனா. எதிர்பார்க்காத. இதுக்கு மேல விட கூடாது அவனை. விடக்கூடாது. வெட்டாத காலை. இடது பாதம். இடது பாதம் கட்டுகிறேன். இடது பாதம் கட்டுகிறேன். இடது பாதம் வெட்டுங்க. ஏய் ஏய் அது என்ன? இந்த பாவிகள் என்ன பாமன ரூபா போச்சு பாமன ரூபா போச்சு கார்முகி தலைவா போற்றி பாமன ரூபா போற்றி காலகண்டனே போற்றி நித்திய சம்பாட் போற்றி ராஜவே
சைந்தவா டேய் ஒன்னு சொல்றேன் நல்லா கேளுங்கடா நீங்க ஆண் பசங்களாடா ஆம்பளங்கடா புடவை எடுத்து கட்டிங்கடா டேய் யாரடா புடவை எடுத்து கட்டறா உங்களை ஒன்னு கேக்குறேன் என்னுடைய 2 கால்களை வெட்டிட்டீங்க 2 கையை வெட்டிட்டீங்க ஆமா உங்களுக்கு வீர தீர வருதா என் பக்கத்துல நீங்க அமருங்க அமர்ந்தா பெண்கள் எப்படி அமிக்கல்ல மிளகா வச்சு அரைக்கிறாங்களோ அது போல என் சரீரத்தால உங்களை அரைத்துடுடா உட்கார பார்க்கலாம் கரங்களை வெட்டினோம் கால்களை வெட்டினோம் இப்பொழுது அவன் உடலாலே மிளகாய் அரைப்பது போல அரைத்து அனைவரையும் அடிபட செய்கிறார் இனிமேலை கொண்டு விட்டு வைக்க கூடாது அந்த வேலை என்ன? ஆமா என்ன வேலை? அந்த தலையை அரைக்கிற வேலை என் வேலை. அது உன் வேலை. ஆமா எங்க வேலை முடிஞ்சிச்சு. டேய் அடாரு குரன்பார் அலையாதி குரன்பார் குரன்பார் அலையாதி குரன்பார் குரன்பார் அலையாதி தலையாட்டாச்சு. ஆமாம் நீமே அவன் கதை முடிந்து விட்டது. முடிந்ததா? ஆமாம். இந்த வெற்றி செய்தியை என் மச்சானுக்கு சொல்லணும். மச்சானுக்கு சொல்லணும். சஞ்சய் வீர கலிங்க வீர படைகளை ஒழித்து விட்டேன். என் மன்னன் அபிமன்னன் எங்க அண்ணாவுக்கு காவலாக இருந்தான் அல்லவா? குழந்தை போய் பார்க்கலாம். புறப்படலாம். முழங்குவதாக நான் உரைத்தேன். ஜெயசங்காதி ஏதோ எனக்கு அபாய சங்கு போல் தோற்றப்படுகிறது. அப்படியா?
ஐயோ விண்டா என்ன இந்த நேரத்திலே இந்த அக்கினி ஏற்படுத்தி அதிலே விழுந்து உன் உயிரை விட துடிக்கிறாயே என்ன காரணம்? ஏன் விட உயிர் விட துடிக்கிறாய் என்று கேட்கிறார். எனக்கு ஒரு மகன் இருந்தார். உனக்கு ஒரு மகன்? அந்த பிள்ளை யானவன் பாம்பு கடித்திருந்து போய்விட்டான் ஐயா. இறந்த பிள்ளை போய்விட்டான். தகனம் செய்து தன்னந்தனில் இருக்கிறான். யார் உயிர் வாழ வழி இல்லை, பிழைக்க என்னால் முடியாது. ஏன் பிராமணராக இருக்கிறீர்? ஒரு மகன் மாண்டு விட்டான். தந்தை நானும் இறக்க போய் உடைக்கிறாயே, உன்னை ஒரு கேட்கிறேன். கேளையா மைந்த நீர் அந்த தந்தை உயிர் விட எந்த சாத்திரம் எடுத்துரைக்கின்றது? ஒரு மஞ்சள் நீர் வந்ததால் உந்தன் உயிர் விட எந்த சாத்திரம் பிள்ளை மாண்டு விட்டான். பிள்ளையோடு நான் மாறுகிறேன் என்று உரைக்கிறாயே. எந்த சாத்திரத்திலேயே தகப்பன் சாகனம் எழுதியிருக்கிறது? சாத்திரத்தில் எழுதவில்லை என்றாலும் உயிர் வாழவோ பிழைக்கவோ வழி கிடையாது. நீங்கள் இருந்தால் மீண்டும் உன் மனைவியை புணர்ச்சி செய்து மறுபிள்ளை பெற்றெடுத்து மகிழ்ச்சியாக வாழலாம். அப்படி வாழ வேண்டும் என்ற விருப்பம் என் மனதிலே கிடையாது. வேண்டாயா, சரி, இத்தனை நேரம் நான் அந்த அக்கினியிலே விழ வேண்டாம் வேண்டாம் என்று தடுக்கிறாயே. அப்படி இந்த நிலை உனக்கு ஒரு பிள்ளை பிறந்து அப்பிள்ளையோடு இறந்து என் மகன் வீரம் என்ன, அன்பு என்ன, ஆற்றல் என்ன, பராக்கிரம் என்ன, வீரமுள்ளவன் அழைத்து என் தமிழுக்கு காவலாக வைத்திருக்கிறேன். வாடி குடார்த்து அவனுடைய பெருமை தெரியாமல் என் மகன் இறந்து விடுவான் சொல்லுகிறாயே. நீ ஒரு பிராமணன் சொல்லும் போதே உனக்கு இத்தனை கோபம் வருகிறது. ஆமா, பிள்ளை இறந்து எனக்கு எத்தனை வழி இருக்கும் ஐயா. அதற்காக அதனாலே என்னை தடுக்கிறாய் இந்த அக்னியில் விழ வேண்டாம் என்று. அப்படி ஒரு கால், அப்படி ஒரு வேலை உன் பிள்ளையானவன் இறந்து விட்டால் நீ உயிர் திறக்காமல் இருப்பாயா? உன்னை போல கோழியாக அக்கினி கொண்டு ஏற்படுத்தி நான் இறந்து விடுவேன் நினைக்கின்றாயா? எப்படி நம்புவது? இறக்க மாட்டேன். அப்படியா? நீ இறக்க மாட்டேன் என்பது சொல்வது உண்மையான எனக்கு சத்தியம் செய்து குடியா. என்ன
பிராமணா என்னாச்சு? சங்கு பிடிக்கும் போது ஏதோ எனக்கு ஒரு நினைவு வந்தது. நினைவா? இப்ப பார்த்தா ஜெயசங்குன்னு சொன்னேன். இந்த பிராமண அக்னி குண்டம் ஏற்படுத்தி விழ துணிந்தார் சாக. நான் வெறுமனை போயிருக்கலாம். ஒரு பிராமணர் சாகும் பொழுது நான் பார்த்துட்டு சென்றால் பார்த்திப பல உயிரை காத்திருக்கிறான், பல உயிரை மாய்த்திருக்கிறான். ஒரு பிராமணர் சாகும் பொழுது தடுக்காமல் போனான்னு உலக மக்கள் கூறக்கூடாது. தடுத்தா இந்த பிராமணர் என் பிள்ளை இருந்து விட்டால் அதை போல அக்னிகுண்டை அதிலே விழாமல் மாளாமல் இருப்பாயா என்று கேட்கிறார். ஏதோ உன்னை காப்பாத்தான் ஏதோ நல்வழி செய்யறான். அதை விட்டு அதே போல ஒரு என்னை போல உனக்கு ஒரு பிள்ளை இருந்து அவன் இறந்து விட்டா அக்னிகுண்டை ஏற்படுத்தி என்னை போல மாலாவை இருப்புன்னு கேக்குறியா? என்ன அர்த்தம்? சரி, எப்போது பிராமணர் கேட்டு விட்டாரோ வெறுமனை போகலாம். எப்படி ஏன் பிராமணா ஏ பட்டத்துக்குரிய பாலாங்க மாண்டாலும் பட்டமுள்ள அண்ணன் தம்பிமார் மாண்டாலும் பட்டத்துக்குரிய பாலாங்க மாண்டாலும் பட்டமுள்ள அண்ணன் தம்பிமார் மாண்டாலும் பட்டத்துக்குரியவன் என் பிள்ளை மாண்டாலும் சரி, பிள்ளை மாண்டாலும் சரி, உடன் பிறந்த அண்ணன் தம்பி மாண்டாலும் சரி, உடன் பிறந்த அண்ணன் தம்பி தாய் தந்தை மாண்டாலும் சரி, என் மனைவி மாண்டாலும் சரி, உன்னை போல கோழியாக இந்த அக்னியோடு ஏற்படுத்தி நான் உயிர மாட்டேன். இது சத்தியம் 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 சத்தியம். இது யார் சாட்சி? உங்களுக்குள்ள ஒரு பிள்ளை இருந்து போயிட்டா அது சாட்சி நான் தான் கிடைச்சனா? ஏன் இறந்தவரை காப்பாற்றினார் இந்த மன்னன். சரி, காப்பாற்றி மன்னனானவன் ஒரு நேரத்தில் அவருக்காவது ஆபத்து ஏற்படுமாயில் நீ ஒரு நிலையாக இருப்பாய் என்று நான் கேட்க நான் ஒரு நிலையோடு இருப்பேன் என்று உங்களை சாட்சி வைத்திருக்கிறேன். அது நான் தான் கிடைச்சேன் உங்களுக்கு. ஏன் இங்க நிற்கிறீங்க? சரி வாட்ட ஏய் பிராமணா உன்னை காப்பாற்றி விட்டு சரி உன்னை போல கோழையாக இறக்க மாட்டேன் என்று என் மைத்துனர் சாட்சி வைத்து விட்டேன். ஆகட்டும் ஆகட்டும். மீண்டும் கிரக சென்று உன் மனைவியோடு சேர்ந்து மற்றொரு பிள்ளையை பற்றி பெண்ணை வாய்விடு அடிவிட்டு கழித்து விடு. என் பிள்ளையை பார்க்கணும், என் அப்பனை பார்க்கணும். போகலாம்.
மகனை சிறவேறு கரவேறு வெற்றி கொண்டு விட்டார் அம்மா. என்ன அரண்மனையில சத்தம்? ஐயா, நீங்கள் எல்லா வேளையிலே உங்கள் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு உங்கள் மகள் அபிமன்யை பாடிகுலாத்தை காவலா வைத்தீர் அல்லவா? தருமண்ணாவுக்கு காவலாக வைத்தேன். அப்போது இருக்கின்ற சமயத்திலே துரியானாதிகள் துரோணாச்சாரி சல்லியன்